தமிழ்நாட்டுல அவசர கதியில நடத்தப்பட்ட சிறப்பு தீவிர திருத்தத்தோட விளைவா வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து 97.37 லட்சம் வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. இதுல உங்க பெயரும் தவறுதலா நீக்கப்பட்டிருந்தா அதை மீண்டும் சேர்க்க, பெயரில் திருத்தங்கள் செய்ய, முகவரி மாத்த என்ன செய்யணும், எந்த படிவத்தை ஃபில் பண்ணணும்னு பார்க்கலாம். படிவம் 6, புதிய வாக்காளர் பெயர் சேர்க்க, வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கம் செய்தவர்கள் விண்ணப்பிக்க. படிவம் 7, வாக்காளர் பட்டியலில் உள்ள பெயரை நீக்க அல்லது பெயரை சேர்ப்பதற்கான ஆட்சேபனை தெரிவிக்க. படிவம் 8, வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள விவரங்களை திருத்துவதற்கான விண்ணப்பம், முகவரி மாற்றம், பெயர், வயது போன்ற திருத்தங்களை மேற்கொள்ள மற்றும் ஒரு தொகுதியிலிருந்து மற்றொரு தொகுதிக்கு பெயரை மாற்ற விண்ணப்பிக்கலாம். மேலே சொன்ன 3 படிவங்களையும் ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணலாம். இல்லனா நேரடியா BLO கிட்டையும் வாங்கி சமர்ப்பிக்கலாம். ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் வெப்சைட்ல மொபைல் எண் மூலம் லாகின் இல்லனா சைன் அப் செய்யணும். ஃப்ரண்ட் பேஜ்ல தேவையான படிவத்தை கிளிக் செஞ்சு பெயர், முகவரி, பிறந்த தேதியை சரியா பதிவிடணும். புகைப்படத்தோட இருக்கிற அடையாள சான்று மற்றும் முகவரி சான்று பதிவேற்றணும். விவரங்களை சரிபார்த்துட்டு சப்மிட் செஞ்சா ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க. அதை வச்சு உங்களோட விண்ணப்ப நிலையை தெரிஞ்சுக்கலாம். மேலே சொன்ன இதே வழியை பின்பற்றி ஓட்டர் ஹெல்ப்லைன் செயலி மூலமாகவும் அப்ளை பண்ணலாம். நேரடியாக BLO மூலமும் படிவத்தை வாங்கி தேவையான ஆவணங்களோட பூர்த்தி செஞ்சு சமர்ப்பிக்கலாம். தேவையான முக்கிய ஆவணங்கள்: சமீபத்திய பாஸ்போர்ட் புகைப்படம், வயது சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ், ஆதார் கார்டு, பான் கார்டு, 10ஆம் வகுப்பு மார்க் ஷீட், முகவரி சான்றிதழ், ஆதார் கார்டு, மின் கட்டண ரசீது, பேங்க் பாஸ்புக், கேஸ் சிலிண்டர் பில். 3 படிவங்களையும் பூர்த்தி செஞ்சு சமர்ப்பிக்க ஜனவரி 18 தான் இறுதி நாள். இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 17 வெளியிடப்படும் தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்கு. அதனால உங்களோட ஜனநாயக உரிமையான வாக்குரிமையை இழக்காம இருக்க விழிப்புணர்வோட இப்பவே தேவையான படிவத்தை ஃபில் பண்ணுங்க.